வணக்கம். தமிழன் செய்தி களம். ஒகேனக்கலில் இருந்து பூம்புகார் வரை 416 கிலோமீட்டர் தூரம் 1 கோடி பனை விதைகள் நெடும் பணி தொடக்கம். மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் முதல் பூம்புகார் வரை சுமார் 416 கிலோமீட்டர் தூரம் காவேரி கரை ஓரங்களில் தமிழ்நாடு அரசின் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை, சிப்காட், கிரீனிடா சுற்றுச்சூழல் அமைப்பு, தமிழ்நாடு தன்னார்வலர்கள் அமைப்பு, தமிழ்நாடு பசுமை இயக்கம், சேலம் மாவட்ட நிர்வாகம் இணைந்து 1 கோடி பனை விதைகள் நெடும் பணி திட்டத்தின் கீழ் பனை விதைகள் நடும் பணியை தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சாந்தி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் எம்எல்ஏ கோகா மணி, எழுத்தாளர் மகேந்திரன், நடிகை நிஷா, கிரீனிடா சுற்றுச்சூழல் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ராஜவேலு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஏன்னா ஒரு பெரிய சந்தோஷம்னா இதை ரொம்ப அழகா இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் கையில எடுத்துக்கிறாங்க, நிறைய கலெக்ட் பண்றாங்க, எங்களுக்கு போட்டோஸ் அனுப்புறாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்துல் கலாம் ஐயா அவருடைய நினைவு நாள் அன்னைக்கு ராமேஸ்வரத்துல கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சோம். இன்னைக்கு வரைக்கும் திருச்சியில கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் இங்க வந்திருக்கோம். இங்க வந்து உட்கார்ந்ததுல இருந்து நீங்க பேசுறதுல இருந்து ஒவ்வொரு செய்கையும் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. அதுல இருந்து தெரியுது கண்டிப்பா இந்த நிகழ்வு ரொம்ப சிறப்பா இருக்கும். மேடம் சொன்ன மாதிரி 1 கோடியை கண்டிப்பா நாங்க தொட்டுருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இங்க இருக்கிற எல்லாரையும் பார்க்கும்போது வருது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, உங்ககிட்ட ஒரே ஒரு சின்ன விஷயம் தான். போன்ல எல்லாம் வீடியோ எடுக்கிறீங்க, சமூக வலைதளங்கள்ல நிறைய பகிர்ந்துக்கிறோம், தேவையில்லாத விஷயத்த நிறைய பகிர்ந்துக்கிறோம். தயவு செஞ்சு நான் இவ்வளவு பனை கலெக்ட் பண்ணேன், நான் இன்னைக்கு இவ்வளவு பனை விதைச்சேன் அப்படிங்கிற நல்ல விஷயங்களை நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க மூலமா இன்னும் 4 பேர் இந்த வேலையை செய்வாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா நீங்க இன்னைக்கு எடுக்கிற போட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கோங்க. அதுல நான்லாம் முதல்ல கலெக்ட் பண்ணி முதல் போட்டோ பகிர்ந்த மேடம், எனக்குனே ஒருத்தன் கமெண்ட் பண்ணா, மேடம் வச்சுட்டு போயிட்டே தண்ணி யாரும் ஊத்துவான்னா எங்கேயா வந்து தொலைறீங்க. பனை வந்து ஐயா சொன்ன மாதிரி பனையை பத்தி தெரியாத நபர்கள் இருக்கும் போதுதான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எல்லா மரத்தை பத்தி ஒரு வாசமே இல்லாத பூச்செடியை பத்தி அவ்வளவு சொல்றான். மேடம் இது காஷ்மீர்ல பூத்தது மேடம்ங்கிறான். மாநில மரம், நம்முடைய மரம். அது எனக்கு இன்னமுமே ரொம்ப சந்தோஷமா அவங்க எல்லாம் பார்க்கும்போது எங்க ஊர்கள்ல நிறைய மரம் இருந்தது, ஆனா இன்னைக்கு எங்க ஊர்கள்ல அந்த நிறைய மரங்கள் இல்ல. இன்னைக்கு அது வருத்தமா இருக்கு. ஹரிட்ட சொல்லிட்டு இருக்கேன், இப்ப நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் நிறைய தொடணும், அறந்தாங்கி பகுதி நிறைய போகணும்டா, எங்கெல்லாம் இல்லையோ. ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் முதல்ல ஓட்டுன வண்டியே நொங்கு வண்டி தான். இங்க இருக்கிற நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும். யாருக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்கு? எல்லாருக்கும் இருக்கு. எல்லாருக்கும் நொங்கு வண்டி அப்படின்னா ஒரு பெரிய சந்தோஷம். இன்னைக்குதான் ஆடி காரு, அந்த காரு, இந்த காருங்கிறாங்க. நம்மள்ட்ட சொந்த காரு ஒன்னே ஒண்ணுதான் வச்சிருக்கோம். இன்னைக்கு ஏகப்பட்ட கார்ல போனாலும் நீங்க பெரியவர்கள்ட்ட கிராமங்கள்ல போய் கேட்டு பாருங்க, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சந்தோஷம் இந்த நொங்கு வண்டி ஓட்டுன சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். அதுவும் அப்பா மாட்டி கொடுக்க பையன் இழுத்துட்டு ஓடும் போது அவ்வளவு சந்தோஷம். இந்த பழசெல்லாம் இன்னைக்கு நம்ம நிறைய மறந்துட்டோம். நிறைய பிள்ளைங்களுக்கு இந்த நொங்கு வண்டி செஞ்சு கொடுங்க. பனை விதை நல்ல பொருட்களை விற்கிறாங்க, அதெல்லாம் வாங்க சொல்லி கொடுங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கறோம்னா, நல்ல பெரிய பெரிய மாளிகையில போய் கடையில போய் பர்ச்சேஸ் பண்ணாதான் அது நல்ல பொருள்னு சொல்லி கொடுக்குறோம். அதெல்லாம் சொல்ல வேணாம். இந்த மாதிரி பனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு நிறைய அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் வாங்குறதுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க.